ஹலோ வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மார்ட் ஆப் கண்ட்ரோல். அது வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து பிளாக் பண்ணும். இல்லை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, அதை பிளாக் பண்ணும். அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதான் அதோட இந்த பிளாக் பண்ணக்கூடிய அந்த பாப்அப் விண்டோ. ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்து போய்க்கலாம். ஸோ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அதில் லெஃப்ட் சைடில் ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் அதில் ஃபஸ்ட் ஒன் அந்த விண்டோ செக்யூரிட்டி அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆப் அண்ட் ப்ரௌசர் கண்ட்ரோல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்மார்ட் ஆப் கண்ட்ரோல் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இதில் வந்து ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு ரெண்டனா இருக்குது. இதில் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதில் எஸ் ஐ எம் ஷுர் அப்படி கொடுத்துக்கோங்க. இது அதாவது நம்ம இதை ஒரு வாட்டி நம்ம பிளாக் பண்ணிட்டோம், ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு அதை எப்படி பண்ணலாம் ரிட்டன் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் எதுவானாலும் சரி தான், நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரன் ஆகும். ஓகே, நம்ம இதை ஒரு வாட்டி நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம எப்படி இதை ரிட்டன் வந்து ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்த்துடலாம். ஸோ மறுபடியும் அதே போல் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் மிஷினில் வந்து போய்க்கோங்க. அதில் சிஸ்டமில் போய்க்கோங்க. அதில் வந்து கரண்ட் கண்ட்ரோல் செட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போனீங்க அப்படின்னா சிஐ அப்படிங்கிற இருக்கும், அதில் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் பாலிசி அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் அண்ட் ரிப்போர்ட்டபிள் பாலிசி ஸ்டேட்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ டேட்டா வந்து 0 இருக்கும். அதை 1 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் அதை செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அது வந்து ஆனில் மாறி இருக்கும். பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆனில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதை ஆஃப்லேயே வச்சுக்கலாம். ஆஃப்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் கன்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ வேணும்னா அதையும் வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.